மக்களே அனைவருக்கும் மாலை வணக்கம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கான சிஏ வீடியோ தான். ஸோ டெய்லி சிஏ ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ டெய்லி சிஏ படிங்க நான் அதனால தான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நீங்கள் டெய்லி படிக்கிறது மூலமாக மட்டுமே உங்களால் இந்த கரண்ட் அஃபேர்ஸை பக்காவாக கம்ப்ளீட் பண்ணி முடிக்க முடியும். ஸோ மெயின்ஸுக்கு ஏற்ற லெவலில் சரியா. ஸோ நீங்கள் எஸ்பிஐலாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ எங்கேருந்து கரண்ட் அஃபேர்ஸ் வருதுன்னு கூட உங்களுக்கு தெரியாது. ஸோ டெய்லிலாம் படிச்சிங்கன்னா தான் ஸோ அந்த லெவலுக்கு நீங்கள் இன்னும் போகிறதுக்கு உங்களுக்கு ஈஸியான ஒரு வேவாக இருக்கும் டெய்லி சிஏ படிக்கிறது. ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ராயல் பாஸோ வீடியோ கோர்ஸோ தேவைப்படுதுன்னா ஸோ பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கப்பா, யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதை எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும்னு நான் போட்டிருந்தேன். ஸோ அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ராயல் பாஸ் ஆஃபர் போயிட்டு இருக்கு மக்களே. ஸோ வேண்டவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. வெறும் 1599 இருக்க ராயல் பாஸ் இன்னும் கம்மியாக நான் சொல்கிறேன் CWJ40 அப்படின்ற கோடு யூஸ் பண்ணிங்கன்னா வெறும் 959 அவைலபிளாக இருக்கும். ஸோ வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே மக்களே. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ஆஃபர் ரொம்ப லிமிட்டட் டைமில் தான் இருக்கும். யூஸ் பண்ணிக்கோங்க. இது தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது குவரிஸோ இஷ்யூஸோ இருந்துச்சுன்னா இதான் என்னோட இன்ஸ்டா ஐடி. ஸோ மேலே இருக்குது ஜாக்கி சாரோட இன்ஸ்டா ஐடி. ஸோ எப்போனாலும் என்னால் மெசேஜ் பண்ணுங்க. ஓகே, எஸ். ஸோ ஆகஸ்ட் 5, 2020 கரண்ட் அஃபேர்ஸ் என்ன இருந்துச்சு அப்படின்றதா இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ 3 நாள் ஆல்ரெடி முடிச்சிட்டோம். ஸோ ஆபிச்சுவரி சீரங்கள் செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெனவுண்ட் கிரிட்டிக் அண்ட் ஒரேட்டர் எம்கே சனோ பாசஸ் அவே. எம்கே சனோ அப்படின்னு சொல்லி கேரளாவோட ஃபார்மர் எம்எல்ஏவாக இருந்தவர். ஸோ அவர் ஒரு கிரிட்டிக்னு சொல்லுவாங்க, பயோகிராஃபர்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ரிட்டையர்டு ப்ரொஃபஸராக இருந்தவர். ஸோ அவர் தான் இப்போ தவறி போயிட்டாரு. சரி, எம்கே சனோ இறந்து போயிட்டாரு. ஓகே, ஸோ ஆலப்புழாவில் பானானவர். ஸோ லெஃப்டிஸ்ட் பார்ட்டியை சேர்ந்தவர். ஸோ அவர் தான் இப்போ இறந்து போயிட்டாரு. ஓகே, எஸ். ஸோ இதே மாதிரி ஃபார்மர் ஜம்மு அண்ட் காஷ்மீர் கவர்னர் சத்யபால் மாலிக். ஸோ ஒரு பேர் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ நம்ம பார்த்துருக்கோம். 2018-20 ஃபார்மர் ஜம்மு அண்ட் காஷ்மீரோட கவர்னர் அந்த சத்யபால் மாலிக் இப்போ தவறிட்டாரு. ஸோ அதான் உங்களுக்கான ரிலேட்டட் நியூஸ். ஐ மீன் ரீசன்ட் கிடையாது, ரிலேட்டட் நியூஸ். சரியா? எஸ், கிளியர். நெக்ஸ்ட் எம்ஓயு. ஸோ இதுக்கு க்ளூ சொல்லலையா? ஸோ இதற்கு என்ன க்ளூ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம ஒரு சிஎம்மாக இருக்க நம்ம ஒரு சிஎம் பேர் என்ன? எம்கே ஸ்டாலின். ஸோ அதே மாதிரி கேரளாவில் இருக்க ஒரு எம்எல்ஏ பேரும் எம்கே ஸ்டாலின் சனோ. சரி, எம்கேஎஸ் தான் அவர் பேரும். எம்கே ஸ்டாலின் நம்ம ஊரில், அவர் ஊரில் எம்கே சனோ. ஓகேவா? எஸ், அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. எம்ஓயு பிஎஸ்என்எல் அண்ட் என்ஆர்எல் இங்க் எம்ஓயு டு பூஸ்ட் இண்டஸ்ட்ரி 4.0 அடாப்ஷன் இன் இந்தியா. அதாவது நம்ம பிஎஸ்என்எல் இருக்காங்களா, பாரத் சான்சர் நிகாம் லிமிடெடும் நுமலிகர் ரிஃபைனரி லிமிடெடும் 2 பேரும் சேர்ந்து ஒரு எம்ஓஏ ஒன்று போட்டிருக்காங்க. சரியா? ஸோ இண்டஸ்ட்ரி 4.0 ஒர்க் ஷாப் ஃபார் சிபிஎஸ்சி அப்படின்ற இடத்துல ஒர்க் ஷாப்பில் இந்த எம்ஓஏ சைன் பண்ணப்பட்டிருக்குது. சரியா? ஸோ இந்த ஒர்க் ஷாப்பில் என்னென்னலாம் கண்டக்ட் பண்ணாங்க, இது இந்த எம்ஓய்க்கான வேலைகள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, சென்ட்ரல் பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ அவங்களாம் இந்த இண்டஸ்ட்ரி 4.0 டெக்னாலஜிஸை அடாப்ட் பண்ணிக்கணும். ஸோ 5G கேப்டிவேட் நான் பப்ளிக் நெட்வொர்க் கொடுக்குறோம். ஸோ டிஜிட்டல் ட்வின்ஸ் கொடுக்குறோம். ஸோ 3D பிரிண்டிங் வித் ஏஐ சர்வீஸ் கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இனிஷியேட்டிவ்லாம் டெக்னாலஜிலாம் கொண்டு வரணும் அப்படின்றக்காக நுமலிகர் ரிஃபைனரி லிமிடெட் நம்ம பாரத் சான்சர் நிகாம் லிமிடெட் கூட ஒரு எம்ஓயுவை சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அவங்களுக்கு இந்த 5G சர்வீஸ், இந்த டிஜிட்டல் டெக் சர்வீஸ், ஸோ அது மட்டும் இல்லாமல் 3D பிரிண்டிங் வித் ஏஐ சர்வீஸ், இது எல்லாமே கொடுக்கறதுக்காக தான் பாரத் சான்சர் நிகாம் லிமிடெட் நுமலிகர் ரிஃபைனரி லிமிடெட் கூட ஒரு டைப்பை வச்சிருக்காங்க. ஒரு எம்ஓயுவை சைன் பண்ணி ஒரு பார்ட்னர்ஷிப்ல வந்திருக்காங்க. ஓகேவா? எஸ். பிஎஸ்என்எல் ஃபவுண்டட் 2000. ஸோ ஹெட் குவார்டர்ஸ் நியூ டெல்லி. சிஎம்டி யாரு? ராபர்ட் ஜே ரவி. ரைட்டே. ஸோ இதே மாதிரி நம்ம பிஎஸ்என்எல் அவங்களோட 4G சர்வீஸ் ஆகஸ்ட் மாதத்துல நாங்கள் ரன் பண்ண போகிறோம். ஸோ என்னடா இப்போ தான் 4G வரைக்கும் நாங்கள் 5G போயிட்டோமே அப்படின்னு எல்லாரும் கேட்பாங்க. பட் அவங்களோட 3G சர்வீஸே நம்மளோட 5G சர்வீஸ் ஸ்பீடில் இருக்கும். ஸோ அப்போ 4G வராங்கன்னா இன்னும் ஸ்பீடாக தான் இருக்கும். ஸோ கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் டெலிகாம் சர்வீஸ் தான் அது. ஸோ பிஎஸ்என்எல் அவங்களோட 4G சர்வீஸ் ஆகஸ்ட் மந்த்லேருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓவரால் எல்லா இடத்துலையும் 4G சர்வீஸ் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்கே நிறைய பேர் பிஎஸ்என்எல் யூசர்ஸ்லாம் யாராவது இருக்கீங்களா? ஸோ பிஎஸ்என்எலோட சர்வீஸ் எப்படி இருக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ எங்கேயுமே இங்கே டவரே கிடைக்காதா அப்படின்னா பிஎஸ்என்எல் அங்கே டவர் கிடைக்கும். ஸோ அதுதான் அதோட ஸ்பெஷாலிட்டியே. ஸோ நீங்கள் எங்கே போனாலும் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு பிஎஸ்என்எல்ல சர்வீஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்தியா ஃபுல்லாக நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு சர்வீஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சர்வீஸ் தான் பிஎஸ்என்எல். ஸோ அவங்க 4G கொண்டு வராங்கன்றப்போ அந்த மாதிரி இடத்துலையும் 4Gயே இருக்கும். அப்போனா பார்த்துக்கோங்க ஸோ அது எந்த லெவலில் யூஸ் ஆகும். எஸ், ஸ்பேஸ். ஸோ ஃபர்ஸ்ட் LVM-3 ராக்கெட் ஃபீச்சரிங் செமி கிரியோஜெனிக் ஸ்டேஜ் ஷெட்யூல்டு ஃபார் லான்ச் இன் 2027. அதாவது நம்ம இந்தியன் ஏரோஸ்பேஸ் இருக்காங்களே, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், ஏரோஸ்பேஸ் இல்லை, ஸோ இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இருக்காங்களே. ஸோ அவங்க அவங்களோட முதல் LVM-3 லான்ச் வெஹிக்கிளை லான்ச் பண்ணுறதுக்கான பிளானை பண்ணியிருக்காங்க. இது எதை எக்யூப் பண்ணியிருக்கு அப்படின்னா செமி கிரியோஜெனிக் ப்ரொபல்ஷன் ஸ்டேஜ் எக்யூப் பண்ணியிருக்கு. 2027 நாங்கள் இதை லான்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பவர் டெஸ்ட்டே பண்ணாங்க. ஒரு 5 to 6 டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணி இது சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ராக்ரெசிவாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நாங்கள் லான்ச் பண்ணுறது 2027 ஃபர்ஸ்ட் குவார்ட்டர்லேயே லான்ச் பண்ணிடுவோம். ஸோ இது LVM-3 ஸோ இதற்கு முன்னாடி GSLV Mark 3 இருந்துச்சு. ஸோ அதை தான் இப்போ டெவலப் பண்ணி ஸோ இஸ்ரோட பவர்ஃபுல் ராக்கெட்டாக இதை மாற்றிருக்காங்க. LVM-3 கொண்டு வந்திருக்காங்க. சரியா? எஸ். ஸோ இந்த நியூ செமி கிரியோஜெனிக் ஸ்டேஜ் ஸோ
L10 கோர் ஸ்டேஜை வந்து ரீப்ளேஸ் பண்ணி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? உள்ள அந்த சேட்டலைட் கேரிங் ராக்கெட் வெஹிக்கிள் லான்ச் வெஹிக்கிள் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் வேற ஒன்றும் LVM-3ன்றது வந்து GSLV Mark 3யோட அடுத்த இப்போ இருக்க வெர்ஷன் தான் LVM-3. ரைட்டு. ஸோ இஸ்ரோ எஸ்டாப்ளிஷ் ஆனது 1969, ஹெட் குவார்டர்ஸ் பெங்களூரு, CEO சேர்மன் V நாராயணன். சரியா? ஸோ இஸ்ரோட ஹெட் குவார்டர் வந்து நீங்கள் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நியூ டெல்லின்னு காட்டும், ஆனால் பெங்களூரில் தான் இருக்கு. ஓகேவா? ஸோ மறந்துடக்கூடாது. ஸோ இது மாதிரி நம்ம இஸ்ரோ வந்து நிசார் அப்படின்னு சொல்லி ஒரு சேட்டலைட் வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ நாசாவும் இஸ்ரோவும் சேர்ந்து லான்ச் பண்ணுற அப்பச்சர் ரேடார் சேட்டலைட், கரெக்டாக சிந்தட்டிக் அப்பச்சர் ரேடார் சேட்டலைட், அதான் நிசார். ஸோ அந்த சேட்டலைட் வந்து நம்ம GSLV F-16 மூலமாக லான்ச் பண்ண போறாங்க இஸ்ரோ. ரைட்டா? நாசாவோட சேர்ந்து இந்த இன்டர்நேஷனல் கொலாபரேஷன்ல இந்த சேட்டலைட் வந்து லான்ச் பண்ணப்பட போகிறது. ரைட்டா? போன மாசம் ஜூலைல பார்த்த நியூஸ் அது. ரிப்போர்ட் என்ன ரிப்போர்ட்? யூனிசெஃப் ரிப்போர்ட்ஸ் பங்களாதேஷ் ஃபர்ஸ்ட் நேஷனல் MPI மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இண்டெக்ஸ் வந்து நம்ம பங்களாதேஷோட ஜெனரல் எக்கனாமிக் டிவிஷன் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ யாரோட சப்போர்ட்டோட அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிசெஃப் அண்ட் யூரோப்பியன் யூனியனோட சேர்ந்து இந்த ரிப்போர்ட் வந்து ரெடி பண்ணிருக்காங்க. பங்களாதேஷோட முதல் நேஷனல் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் இதுதான். சரியா? ஸோ இந்த இண்டெக்ஸ்ல என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ இது வந்து முக்கியமாக வந்து சிவியர் பாவர்ட்டி சேலஞ்சஸ் வந்து இதில் இருக்கு. ஸோ முக்கியம் வந்து குழந்தைகளுக்கும் ஸோ நம்ம ஈஸ்டர்ன் டிவிஷன்ல இருக்க பீப்புள்ஸும் வந்து நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க, அஃபெக்ட் ஆயிருக்காங்க சிவியரா அப்படின்னு சொல்லி இந்த ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து 28.9% ஆஃப் சில்ட்ரன் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டியில் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, லிவ் இன் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி. ஸோ முக்கியமாக வந்து அது வந்து 21% ஆஃப் ஃபார் அடல்ட்ஸ் வந்து அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 35 சில்ட்ரன்ஸ் எப்படி சொல்றது, 35% ஓவராலா வந்து சில்ட்ரன்ஸ் வந்து 35% வந்து அஃபெக்ட் ஆயிருக்காங்க இந்த பாவர்ட்டியில அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? எஸ். ஸோ அடல்ட்ஸே வந்து 21.44 தான் இருக்காங்க, ஆனால் சில்ட்ரன்ஸ் வந்து 28.9% ஆஃப் 9% வந்து மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டியில் அஃபெக்ட் ஆயிருக்காங்க. ஓவரால் சில்ட்ரன்ஸ்ல இது வந்து 35%, 65% சில்ட்ரன்ஸ் தான் வந்து நார்மலா இருக்காங்க. ஓகேவா? எஸ். ஸோ இது வந்து பங்களாதேஷ்ல வந்து மொத்தம் இந்த இண்டெக்ஸ் வந்து என்ன சொல்லுதுன்னா, பங்களாதேஷ்ல மொத்தம் 39 மில்லியன் பீப்புள்ஸ் வந்து இந்த மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டியில வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுலயும் இன்னும் ஸ்பெஷலா சொல்லணும்னா, ஸோ அர்பன்ல இருக்க குழந்தைகளை விட ரூரல் இருக்க குழந்தைகள் ரொம்ப மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டியில பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு இந்த ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க பங்களாதேஷ் கவர்மெண்ட். பங்களாதேஷோட கேபிட்டல் டாக்கா, கரன்சி டாக்கா, பிரசிடென்ட் முகமது சஹாபுதீன். ரைட்டு. ஸோ இதே மாதிரி நம்ம யூனிசெஃப்பும் WHO சேர்ந்து ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம காசா இப்போ ரீசெண்டாக வந்து இந்த பிரச்சனைலாம் போட்டு இந்த பஞ்ச டிராட்லாம் வந்துச்சுல, எஸ். ஸோ இந்த போர்னால பிரச்சனைலாம் வந்துச்சுல, எஸ். ஸோ அந்த காசா வந்து கிரிட்டிக்கலி அவுட் ஆஃப் ரெடி டு யூஸ் தெரபெட்டிக் ஃபுட். ஸோ ரெடி டு யூஸ் தெரபெட்டிக் ஃபுட் கொடுக்கறதுக்கு தகுதி பெற்ற இடமாக மாறிவிட்டது. ஸோ அப்படின்னு சொல்லி இந்த சில்ட்ரன் மால்நியூட்ரிஷன் சிவியரா வந்து இருக்கு, அதை ட்ரீட் பண்ணும் அப்படின்றதுக்காக இந்த RUTF அதாவது ரெடி டு யூஸ் தெரபெட்டிக் ஃபுட்டை வந்து கொடுக்கறதுக்கான இடமா கசாவை ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க நம்ம யூனிசெஃப்பும் WHO சேர்ந்து. சரியா? எஸ். பேங்க் ADB லான்ச்சஸ் யூனிவர்சல் ஹெல்த் கவரேஜ் நெட்வொர்க் UHCPS. அதாவது வந்து ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் இருக்காங்க பாத்தீங்களா, எஸ். ஸோ அவங்க வந்து இப்போ யூனிவர்சல் ஹெல்த் கவரேஜ் பார்ட்டிஷனர் அண்ட் எக்ஸ்பர்ட் நாலேஜ் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் ரிசோர்ஸஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு லேர்னிங் நெட்வொர்க். சரியா? ஸோ அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூனிவர்சலாக வந்து ஹெல்த் கவரேஜ் வந்து எப்படிலாம் பண்ணணும், ஏசியா பசிபிக் ரீஜன் வந்து இந்த ஹெல்த் கவரேஜை எப்படிலாம் கொண்டு வரணும், அதாவது எல்லா இடத்துக்கும் வந்து இந்த ஹெல்த் சர்வீஸ் வந்து போய் சேரணும், ஹெல்த் கேர் போய் சேரணும். ஸோ அந்த மாதிரி ஹெல்த் கவரேஜ் வந்து எப்படி கொண்டு வருது அப்படின்றக்கான ஒரு நெட்வொர்க் தான் இந்த லேர்னிங் நெட்வொர்க் தான் இந்த UHCPS. சரியா? ஸோ இது வந்து எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கண்ட்ரியில் இருக்க எல்லா பெஸ்ட்டு ஹெல்த் சர்வீஸும் வந்து எல்லாருக்கும் போய் சேரணும். ஸோ அதற்கான ஒரு பிளாட்ஃபார்மா இது இருக்கணும் அப்படின்னு தான் இந்த நெட்வொர்க்கை கிரியேட் பண்ணியிருக்காங்க நம்ம ஏசியான் பசிபிக் ரீஜன்ல பண்றதுக்காக ADB. ரைட்டா? ரைட்டு. ஸோ கிட்டத்தட்ட வந்து 1 பில்லியன் பீப்புள் வந்து இந்த நம்ம ரீஜன்ல வந்து ஸோ பேசிக் ஹெல்த் சர்வீஸே கிடைக்காத லேக்ல இருக்காங்க. ஸோ அதனால இந்த சர்வீஸ் மூலமா எல்லாருக்கும் கொண்டு போய் ஹெல்த் சர்வீஸ் சேர்க்க போறோம், ஹெல்த் கேர் சர்வீஸ் சேர்க்க போறோம் அப்படின்னு ADB இந்த டிசிஷனை எடுத்து இந்த காரணத்துக்காக இந்த UHCPS வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ரைட்டு. ஸோ ADB ரெப்ரசென்ட் மசாட்டோ கான்டாசா, ஹெட் குவார்டர்ஸ் மண்டலியாங் பிலிப்பைன்ஸ், ஃபவுண்டர் 1966. ரைட்டா? ரைட்டு. ஸோ இதெல்லாம் ரொம்ப மனப்படமாகவே ஆகிப்போச்சு, உங்களுக்கும் அதே மாதிரி தான் ஆயிருக்கும்னு நம்புறேன். எஸ். ஸோ இதே மாதிரி ADB வந்து இந்தியாவோட GDP எவ்வளோ சொல்லியிருந்தாங்க, 2025 6.5%, 2026 6.7% இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டு. கிளியரா? கிளியர். நெக்ஸ்ட். ஸோ ICICI Bank to levy UPI transaction fees on payment aggregators. அதாவது வந்து நம்ம ICICI Bank வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஸோ இந்த மர்ச்சன்ட் UPI டிரான்சாக்ஷன் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, ஸோ மர்ச்சன்ட்ஸ் இந்த கடைலாம் வச்சிருக்காங்க, அவங்க வந்து UPI டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்களே, ஸோ இந்த பேமெண்ட் அக்ரிகேட்டர்ஸ் மூலமா UPI டிரான்சாக்ஷன் பண்ணாங்கன்னா, அவங்க இப்போ ICICI Bankல ஒரு மர்ச்சன்ட் வந்து அக்கௌண்ட் வச்சிருக்காங்க. ஸோ அவங்க வந்து பேமெண்ட் அக்ரிகேட்டர் மூலமா UPI டிரான்சாக்ஷன் ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவங்க அக்கௌண்ட்ல இருந்து சார்ஜ் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக புரிஞ்சுக்கணும், பப்ளிக் கிடையாது, மர்ச்சன்ட்ஸ் மட்டும்.
ஓகேவா? ஐசிசி பேங்க்ல நீங்க அக்கௌண்ட் மெயின்டைன் பண்றீங்கன்னா, நீங்க வந்து ஒரு மர்ச்சண்டா இருந்தீங்கன்னா, நீங்க பேமெண்ட் அக்ரிகேட்டர்ஸ் வேற சர்வீஸ் மூலமாக பேமெண்ட்ஸ் யூபிஐ டிரான்சாக்ஷன்ஸ் நடத்துனீங்க என்றால் உங்களுக்கு சார்ஜ் போடப்படும், ஹேண்ட்லிங் சார்ஜஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படும், இம்போஸ் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்க வந்து இந்த எப்படி சொல்றது, ஸோ ஒரு பேமெண்ட் அக்ரிகேட்டர் வந்து ஐசிசி பேங்கோட எஸ்க்ரோ அக்கௌண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ₹6 வரையும், அதே வந்து அவங்க வந்து அக்கௌண்ட் வந்து பேங்கோட லிங்க் பண்ணல, பேமெண்ட் அக்ரிகேட்டர் வந்து பேங்கோட லிங்க்ல இல்லை அப்படின்னா ₹10 பெர் டிரான்சாக்ஷனுக்கு கலெக்ட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? எஸ், கரெக்டா? கிளியரா? வேற எதுவும் இருக்கா? எஸ், எல்லாமே சொல்லு. ஸோ இதே மாதிரி நம்ம ஐசிசி பேங்கோட ஹெட் குவார்டர்ஸ் மும்பை, சிஇஓ சந்தீப் பக்ஷி, ஃபவுண்டர் 1994, ரைட்டா? ஸோ இதே மாதிரி நம்ம ஐசிசி பேங்க் வந்து இப்போ ரீசெண்ட் ஐசிசி ப்ரொடென்ஷியல் பென்ஷன் ஃபண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் கம்பெனியை வந்து அக்யூர் பண்ணியிருக்காங்க. 203.5 கோடி ரூபாய்க்கு அக்யூர் பண்ணியிருக்காங்க ஐசிசி ப்ரொடென்ஷியல் பென்ஷன் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியை ஐசிசி பேங்க், ரைட்டா? ரைட்டு. நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல். ஸோ ஆஸ்திரேலியா டு பேன் சில்ட்ரன் அண்டர் 16 ஃப்ரம் கிரியேட்டிங் யூடியூப் அக்கௌண்ட்ஸ். அதாவது வந்து ஆஸ்திரேலியா வந்து இந்த சோஷியல் மீடியா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து நிறைய ஆல்ரெடி இருக்கு. ஸோ டிக்டாக்ல வந்து யூஸ் பண்ணக்கூடாது, ஸ்னாப் சாட், இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, இந்த ட்விட்டரு, ஸோ இவங்க எல்லாருமே வந்து 16 வயசுக்குள்ள இருக்கவங்க வந்து பர்சனல் அக்கௌண்ட்டாக வச்சுக்கிற கூடாது. ஐ மீன் ரொம்ப செக்யூரான ஒரு பர்சனல் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கிற கூடாது அப்படின்ற மாதிரி ரூல் ஆஸ்திரேலியாவில் இருக்குது. 16 வயசுக்குள்ள இருக்கவங்க. ஸோ 16 வயசுக்கு மேலே தான் அவங்க அதை யூஸ் பண்ணணும். ஸோ அதே விஷயத்தை இப்போ யூடியூபுக்கும் கொண்டு வருவாங்க. யூடியூப்ல அக்கௌண்ட் கிரியேட் பண்ணக்கூடாது. டிசம்பர் 2025 ஆஸ்திரேலியாவில் எந்த குழந்தையும் 16 வயசுக்கு கம்மியாக இருந்தால் யூடியூப்ல அக்கௌண்ட் கிரியேட் பண்ணக்கூடாது, அதில் கண்டென்ட் அவங்க போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம், எதனாலும் பண்ணிக்கலாம், அக்கௌண்ட்லாம் வச்சுக்கணும். உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணக்கூடாது, சரியா? கண்டென்ட் போஸ்ட் பண்ணக்கூடாது, கமெண்ட் பண்ணக்கூடாது. ஸோ பர்சனல் வீடியோ ரெக்கமெண்டேஷன் உங்களுக்கு வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆஸ்திரேலியா கவர்மெண்ட்டு, ரைட்டா? ஸோ ஆல்ரெடி வந்து இவங்க ட்விட்டரு, நான் சொன்ன மாதிரி தான், ட்விட்டரு, ஸ்னாப் சாட், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், டிக்டாக் இது எல்லாத்துலேயும் பேன் பண்ணிட்டாங்க. இப்போ யூடியூப்லேயும் இந்த ரூல்ஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஒன்லி வாட்ஸ்அப்லையும் எஜுகேஷன் பிளாட்ஃபார்மான இந்த கூகுள் கிளாஸ் ரூம் இந்த மாதிரி இதில் மட்டும்தான் உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது, மற்ற எல்லாத்துலேயும் உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆஸ்திரேலியாவோட பிஎம் ஆண்டனி அல்பனீஸ், கேபிட்டல் கேன்பரா, கரன்சி ஆஸ்திரேலியன் டாலர், ரைட்? ரைட்டு. ஸோ அதே மாதிரி நம்ம ஆஸ்திரேலியா வந்து கிட்டத்தட்ட 295,000 இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது நம்ம ஊருக்கு அப்படின்னா 2,95,000 இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அடுத்த வருஷம் வந்து நாங்கள் அலோவ் பண்ணுறதுக்கான பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து 2024 9.5% அதிகம், 9% அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுலேயும் வந்து முக்கிய ப்ரியாரிட்டியாக வந்து நாங்கள் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ் வந்து கொடுக்குறோம் அப்படின்னும் ஆஸ்திரேலியா வந்து சொல்லியிருக்காங்க. புதுசாக வந்து இன்டர்நேஷனல் லெவலில் நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா 3 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாங்கள் அலோவ் பண்ணுறோம், 2,95,000 ஸ்டூடெண்ட்ஸ் அலோவ் பண்ணுறோம். போன வருஷத்துல 9% அதிகப்படுத்தியிருக்கோம். ஸோ இதுவும் வந்து முக்கிய ப்ரியாரிட்டியாக வந்து நாங்கள் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து கொடுப்போம் அப்படின்னு ஆஸ்திரேலியா சொல்லியிருக்காங்க. ஓகேவா? பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. கிளியர்? நெக்ஸ்ட் நேஷனல். RBI ஃபார்ம்ஸ் 30-member டீம் டு ஓவரால் அண்ட் எலிமினேட் அவுடேட்டட் ரெகுலேஷன்ஸ். அதாவது RBI வந்து ஒரு 30 மெம்பர் ஒரு டீம் ஒன்று வந்து ஃபார்ம் பண்ணுறாங்கப்பா. எதற்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அவங்களோட இந்த நிறையா ரெகுலேஷன்ஸு, சர்க்குலர்ஸு, டைரக்ஷன்ஸு, நோட்டிஃபிகேஷன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. கிட்டத்தட்ட ஒரு 8,000 ரெகுலேஷன்ஸ் இருக்குது RBI. ஸோ அது வந்து ஒரு 5,000 வந்து அப்சல் அண்ட் ரிடன்ட்டாக தான் இருக்குது. ஸோ அப்சோலேட்டாக தான் வந்துருக்கு. பெரிய இது இல்லாமல் அப்படி தான் இருக்குது. ஸோ ஒரு 3,000 ரெகுலேஷன்ஸாக வந்து ஆக்டிவாக இருக்குது. ஸோ அதுலேயும் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நிறையா கிளாரிட்டி கொடுக்க வேண்டியிருக்கு, எஃபிஷியன்ட்டாக கொண்டு வர வேண்டியிருக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கிறது. ஸோ இந்த மாதிரி அவங்களோட ரெகுலேஷன்ஸ் அண்ட் ரூல்ஸை வந்து சிம்பிளிஃபையாகவும் வந்து கம்ப்ளைன்ஸாகவும், ஸோ நிறைய ஃப்ரிக்ஷன் இல்லாமையும், ஸோ சிஸ்டமேட்டிக் ரெசிலியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரியும் கிரியேட் பண்ணணும் அப்படின்றக்காக ஒரு 30 மெம்பர் ரிவ்யூ டீமை போட்டு RBI வந்து இந்த ரிஃபார்ம்ஸை பண்ண போகிறாங்க. ரைட்? ரைட்டு. RBI கவர்னர் சஞ்சய் மல்ஹோத்ரா, ஹெட் குவார்டர்ஸ் மும்பை, எஸ்டாப்ளிஷ் ஆனது 1935. ரைட்? ரைட்டு. ஸோ இதே மாதிரி RBIயோட ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் இண்டெக்ஸ் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு? போன வருஷத்தோட 6.42 இருந்தது, 64.2 இருந்தது, 67 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரைட்? RBIயோட ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் இண்டெக்ஸ். ஓகே? எஸ். நெக்ஸ்ட் ஸ்டேட். ஒடிசா கவர்மெண்ட் டு லான்ச் சக்தி ஸ்ரீ ப்ரோக்ராம். அதாவது சக்தி ஸ்ரீ அப்படின்னு சொல்லி ஒடிசா கவர்மெண்ட் வந்து ஒரு ப்ரோக்ராம் லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ப்ரோக்ராம் எதற்கானது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஸோ காலேஜஸ்லையும் யூனிவர்சிட்டிஸ்லையும், ஒடிசாவில் காலேஜஸ் யூனிவர்சிட்டி வந்து பெண்களுக்கான பாதுகாப்பை கிரியேட் பண்ணி கொடுக்கறதுக்கான ஒரு ப்ரோக்ராம் தான் இந்த சக்தி ஸ்ரீ அப்படின்ற ப்ரோக்ராம். ஸோ இது வந்து அவங்களோட ஒரு 16 யூனிவர்சிட்டிஸ்லையும் 730 கவர்மெண்ட் அண்ட் எய்டட் காலேஜஸ்லையும் வந்து இதை வந்து இந்த சக்தி ஸ்ரீ ப்ரோக்ராம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இது வந்து அவங்களோட எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டோட, ஸ்டேட் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டோட லிங்க் ஆயிருக்கும். உங்களுக்கு ஏதாவது இஷ்யூவோ பிரச்சனைனாலும் ஸோ இந்த ப்ரோக்ராம் மூலமாக நீங்கள் அந்த டிபார்ட்மெண்ட்டில் தெரியப்படுத்தலாம். அது வந்து உடனே ஆக்ஷன் எடுக்கப்படும், உங்களோட சேஃப்டி வந்து பாதுகாக்கப்படும் அப்படின்னு பெண்களுக்காக கொண்டு வந்திருக்காங்க ஒடிசா கவர்மெண்ட். ரைட்டா? ரைட்டு.
ஸோ இது வந்து உமன் சேஃப்டி அண்ட் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் ஹராஸ்மெண்ட்டை குறைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ப்ரோக்ராமை பண்ணுறாங்க ஒடிசா கவர்மெண்ட். ஒடிசாவோட சிஎம் மோகன் சரண் மஜ்ஜி, கவர்னர் ஹரிபாபு, கேபிட்டல் புவனேஸ்வர். ரைட்டு கரெக்ட் தான், எல்லாமே ரைட்டாக சொல்லியிருக்கேன். ஸோ இதே மாதிரி நம்ம ஒடிசா கவர்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6117 கோடி ரூபாய் ஒரு 19 ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட வந்து 16,000+ வேலைவாய்ப்பு வந்து கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டு கிளியரா? கிளியர். நெக்ஸ்ட். ஸோ அவ்வளோதான் மக்களே. ஸோ நல்லபடியாக முடிந்தது நம்புறேன். ஸோ இது இப்போ ஸ்டார்டிங் போயிடலாமா? ஸோ பிஎஸ்என்எலோட சிஎம்டி யாரு? ராபர்ட் ஜே ரவி. கரெக்டா? எஸ். ஸோ இஸ்ரோ சேர்மன் நாராயணன். ஏடிபி ஃபவுண்டட் 1966. ஐசிசி பேங்கோட சிஇஓ சந்தீப் பக்ஷி. ஸோ இதெல்லாம் ஈஸியாக டக்குன்னு சொல்லணும். ஸோ ஆர்பிஐ கவர்னர் சஞ்சய் மல்ஹோத்ரா. ஆஸ்திரேலியன் கரன்சி ஆஸ்திரேலியன் டாலர். ஒடிசா கவர்னர் ஹரிபாபு. இப்போதான் சொன்னேன், ரொம்ப நேரம் கூட ஆகலை. பங்களாதேஷோட கேபிட்டல் டாக்கா. எஸ். ஸோ எல்லாமே கரெக்டாக கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. தாக்கோ, ஹரிபாபு, டாலரு, சஞ்சய், சந்தீப்பு, 1966, நாராயண, ராபர்ட் ஜே ரவி. எஸ். ஸோ எல்லாமே கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன், எதுவும் மிஸ் பண்ணல. ஸோ குவிஸ் போயிடலாமா? தீபக் ரெட்டி சீஃப் சிஓ அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு. எதற்கு? டீப்பா தோண்டுனா நான் சொன்னேன் ஞாபகம் இருக்கா? மணப்புறம் டீப்பா தோண்டுனா ரெட்டா இருக்கும். டேஷ் அசியூம்ஸ் சார்ஜஸ் கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் டிஃபென்ஸ் அக்கௌண்ட்ஸ். கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் டிஃபென்ஸ் அக்கௌண்ட் அப்பாயின்ட் பண்ணப்பட்டவர் யாரு? அக்கௌண்ட் டிஃபென்ஸ் அரோஹரா, ராஜ்குமார் அரோரா. ஆர்பிஐ அப்ரோஸ் மர்ஜர் ஆஃப் நியூ இந்தியா கோஆபரேட்டிவ் பேங்க். யாரோட? சரஸ்வத் கோஆபரேட்டிவ் பேங்கோட. இந்தியாவோட ஜிஎஸ்டி கலெக்ஷன் எவ்வளோப்பா ஜூலை மந்த்துக்கு? 1.96 lakh crore. கரெக்டா? எஸ். டேஷ் அப்டேட் ஹெட் கோச் ஆஃப் சீனியர் மென்ஸ் இந்தியன் ஃபுட்பால் டீம். கலித் ஜமில். எஸ். எஸ். ஸோ ஆல் குட் டே, ஆல் டன். அவ்வளோதான் மக்களே. ஸோ இன்னைக்கான கண்டென்ட் கிளியராக முடிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க, எதுவும் மிஸ் பண்ணல. நீங்கள் எதுவும் மிஸ் பண்ணிடாதீங்க படிக்கிறதுலேயே இதுலேயும். ஸோ எப்பயுமே வந்து ரெகுலராக படிக்கிறது மூலமாக கிடைக்கிற பெனிஃபிட்டு உங்களுக்கு வீக்லியாவோ மந்த்லியாவோ படிக்கிறப்ப கிடைக்குமான்றது டவுட் தான். ஓகே, ஸோ அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க, நல்லபடியாக படிங்க. ஸோ பார்த்துக்கலாம், வேற ஒன்றும் இல்லை. ஸோ இது தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்டு திடீர்னு தான் வந்துச்சு கேட்கணும்னு தோணுச்சுன்னா DAV_307 இதான் வெப்சைட் ஐடி. எப்போலாம் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ பார்த்து படித்து தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே மக்களே, ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி நான் கண்டென்ட் முடிந்தது. நாளைக்கு சந்திப்போம். டாடா, பபாய், see you. கரெக்டா?